அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வருகின்ற 18/3/2026 புதன்கிழமையில் வரப்போகின்ற சக்தி வாய்ந்த பங்குனி மாதத்துடைய அமாவாசை. அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கும் குலதெய்வத்துடைய வழிபாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த நாளுங்க. அதுவும் இந்த பங்குனி அமாவாசையில் யார் ஒருத்தங்க முன்னோர்களுடைய வழிபாடை செய்கிறோமோ நம்முடைய குடும்பமானது தழைக்கும். நம்முடைய எப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்களும் பித்ரு தோஷங்களும் நிச்சயமாக நீங்கும். நம்முடைய தலைமுறையே வாழ்வாங்கு வாழுங்கிறது தான் ஐதீகம். ஏன்னா இந்த நாளில் நம்ம முன்னோர்களை நினச்ச சின்னதான எந்த விதமான வழிபாடுகள், தீப வழிபாடு பண்ணலாம், தான தர்மங்கள் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு முடிந்த வேறு எந்த நல்ல காரியங்கள் நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம செஞ்சாலுமே நிச்சயமாக நம்ம குடும்பத்துக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். பங்குனி மாத அமாவாசை இந்த வருடத்துடைய கடைசி அமாவாசை. அதாவது தமிழ் மாதத்தில் அந்த கடைசி மாதம் தான் பங்குனி மாதம். அதற்கப்புறம் நமக்கு சித்திரை பிறந்துடுது. அதுக்கப்புறம் அந்த தமிழ் வருடம், புது தமிழ் வருடம் நமக்கு ஆரம்பிக்குது. அப்படி இந்த பங்குனி மாதமானது புரட்டாசி மாதத்துக்கு இணையான புண்ணிய பலன்களை தரக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லப்படுது. பங்குனி மாதத்தில் தான் நிறைய தெய்வீக திருமணங்கள், நமக்கு பல ஆன்மீகத்துக்கான மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாமே நடக்குது. இந்த மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி, இது மாதிரியான திதிகள் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன் கொண்டவை. அமாவாசை திதி நமக்கு எப்போ தொடங்குதுன்னா மார்ச் மாதம் 18ஆம் தேதி காலையில் 8:28 மணிக்கு துவங்குது. எப்போ திதி முடியும்னா நமக்கு 19ஆம் தேதி காலையில் 7:29 மணிக்கு நமக்கு முடியுது. அதனால் புதன்கிழமை காலையில் 8:30 மணிக்கு மேலே நமக்கான அந்த முன்னோர்களுக்கான தர்ப்பணங்களாக இருக்கட்டும், திதி, படையல், இல்லை காகத்துக்கு சாதம் வைக்கிறது, இது மாதிரியான முன்னோர்கள் வழிபாடை நம்ம காலையில் 8:30 மணிக்கு மேலே நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யலாம். அப்படி நமக்கு இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை நேரத்தில் இன்னொரு சூக்ஷ்மமான அபூர்வ கிரக சேர்க்கைகள் நடக்கப் போகுது. அன்றைய நாள் சூரியன் மற்றும் சந்திரன் ஒரே ராசியில் தான் இந்த அமாவாசை நாள் நமக்கு சஞ்சரிப்பாங்க. இந்த வருஷம் மீன ராசியில் சனியோடு சேர்ந்து சுக்கிரன், சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்திருக்கக்கூடிய ஒரு காலத்தில் தான் நமக்கு இப்போ அமாவாசையானது நமக்கு நடக்கப் போகுது. அந்த வகையில் சதுர்கிரக யோகம் அப்படிங்கிற ஒரு அபூர்வமான ஒரு யோகமும் நமக்கு இந்த நாளன்னைக்கு உண்டாகுதுங்க. அப்படி நமக்கு வானியல் அந்த நிகழ்வுகள் நடக்கப் போகின்ற இந்த அற்புதமான அமாவாசை நாளை யாருமே தவறவிடக்கூடாது. முன்னோர்களுக்கான வழிபாடுகள் உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ, தீப வழிபாடுகள் பண்ணலாம், நம்ம காகத்துக்கு சாதம் வைக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு இலை போட்டு படைக்கிற அந்த பழக்கங்கள் இருக்குது அப்படின்னா அது மாதிரியான முறைகள் பண்ணலாம். ஆனால் அமாவாசை நாட்களில் நம்ம செய்கின்ற தான தர்மங்கள் நம்முடைய முன்னோர்களை அதாவது நேரடியாகவே போய் சேரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. எப்படிப்பட்ட பித்ரு தோஷங்கள் இருக்குது, குடும்பத்தில் ஒரு அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றங்கள் இல்லை, ஒரு உயர்வுகள் இல்லை அப்படிங்கிறவங்க நிச்சயமாக, அதுவும் இந்த பங்குனி மாதத்துடைய அமாவாசைனால் யாருமே தவறவிடக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை நாளில் நம்ம கண்டிப்பாக காலையில் குளிச்சுட்டு தான் சமைப்போம் பார்த்தீங்களா. அதில் ஒரே ஒரு கைப்பிடி சாதத்தில் கருப்பு இல்லாட்டி வெள்ளையல் கலந்த அந்த ஒரு உணவை காக்காக்கு நம்ம அன்றைக்கி வைக்கிறது முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் அளித்ததற்கு ஒரு இணையான ஒரு பலன்கள் கொடுக்கும். இப்போ சப்போஸ் இந்த பதிவுகள் நமக்கு இது மாதிரி காக்காக்கெல்லாம் எங்களால் வைக்க முடியல அப்படிங்கிறவங்க உங்ககிட்ட ஒரு கைப்பிடி அரிசியாச்சும், ஏதாவது ஒரு நம்ம வீட்டில் தானியங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தானியங்களையாச்சும் அன்றைய நாள் காகத்துக்கு நீங்கள் உணவாக வைங்க. அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க பசு மாடுகளுக்கு ஏதாவது ஒரு உணவுப் பொருட்கள் அன்னைக்கு கொடுக்கலாம். அகத்திக்கீரை கொடுக்கலாம், பழங்கள் கொடுக்கலாம், இல்லாட்டி நிறைய இடத்துல கோவில்களில், சிவன் கோவிலில் கோசாலை இருக்கும். அந்த கோசாலையில் அந்த பசுக்கான பராமரிப்புக்கான ஏதாவது ஒரு தொகை, உங்களால் முடிந்த ஒரு தொகை கொடுத்துட்டு அதற்கான தீவனம், இல்லாட்டி நம்ம வீட்டு பக்கம் எவ்வளவோ இடத்துல இந்த பசும்பால் ஊற்றுறவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்டே மாடு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த மாட்டுக்கு என்ன தீவன பொருட்கள் வேணுமோ, நம்ம அதாவது தவிடு, புண்ணாக்கு, அது மாதிரி மாடு சாப்பிட்றதுக்கான அந்த பொருட்களுக்கான அந்த ஒரு பணத்தை கொடுக்கறது, இல்லாட்டி அந்த பொருட்களை நம்மளே நம்ம கையால் வாங்கிட்டு அன்றைய நாள் நம்ம அமாவாசை நாள் அன்றைக்கி இப்படி கொடுத்தோன்னா நிச்சயமாக முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் பரிபூர்ணமாக மகிழ்ச்சி அடைந்து, நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்குது, நமக்கு முன்னேற்ற தடைகள், காரிய தடைகள் ஒன்று வந்துகிட்டே இருக்குன்னா அந்த எல்லா விதமான தடைகளை நீக்குகின்ற சக்தி இந்த ஒரு எளிமையான பரிகாரத்துக்கு இருக்குது. அதனால் இந்த
ஒரு விஷயத்தை மட்டும் அன்றைய நாள் நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. அமாவாசை நாட்களில் இப்படி பசுமாட்டுக்கோ காக்காக்கோ எங்களுக்கு எதுவுமே சாப்பாடு கொடுக்க முடியல, தர்ப்பணங்கள் எங்களால் எதுவுமே செஞ்சுட்டு வர முடியல அப்படிங்கிறவங்க இந்த பங்குனி அமாவாசை நாளில் உங்களால் முடிந்த ஒரு 3 பேருக்கு இல்லாட்டி ஒரு 5 பேருக்கு இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரே ஒருத்தருக்காச்சும் ஒருவேளை உணவு நம்ம அன்னதானம் வழங்குறதுங்கிறது மிகச்சிறந்த ஒரு புண்ணிய பலன்கள் கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு அன்னதானமானது நம்முடைய குலத்தையே காக்கும்னு சொல்லப்படுது. அதனால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழ்வுகள் நமக்கு நடக்க மாட்டேங்குது. நல்ல காரியங்கள் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறப்போ ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. குடும்பத்தில் செல்வ செழிப்பு இல்லை, கடன் பிரச்சனைகள் இப்படி வந்துக்கிட்டே இருக்குது, வீண் விரயங்கள் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த பங்குனி அமாவாசை நாட்களில் முன்னோர்களுடைய வழிபாடுகளை நம்ம செய்வதன் மூலமாக இது மாதிரி சின்ன சின்ன தான தர்மங்கள் எல்லாம் நம்ம செஞ்சு வழிபடுவதன் மூலமாக கண்டிப்பாக குடும்பத்தில் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க குல தெய்வத்துடைய அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த அமாவாசையில் நாளில் நம்ம விரதங்கள் இருந்து வழிபட்டு நம்முடைய குல தெய்வத்தை நம்ம வழிபட்டோன்னா நமக்கு முன்னோர்களுடைய சாபங்களும் நீங்கும். நம்முடைய குல தெய்வத்துடைய சாபங்கள் கண்டிப்பாக நீங்கி குடும்பத்தில் நல்ல வற்றாத ஒரு செல்வ செழிப்பு நிச்சயமாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் மறக்காமல் குலதெய்வ வழிபாட்டையும் நீங்கள் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக எவ்வளவோ பரிகாரங்கள் நம்ம செஞ்சுருப்போம். அப்படி அது மாதிரி எவ்வளவோ செஞ்சுட்டும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க பங்குனி மாதத்துடைய அமாவாசை நாட்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு, அம்மன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு உங்கள் பேரால் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்களால் முடிந்த யாருக்காச்சும் ஒரு தான தர்மங்கள் நம்ம சொன்ன மாதிரி சின்னதாக நீங்கள் செஞ்சுட்டு அம்மன் கிட்ட போய் இது மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் இந்த மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டியிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்க இந்த அமாவாசை நாளை மட்டும் யாருமே தவற விடாமல் இது மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க. நம்முடைய குலமும் தழைக்கும், நம்முடைய பித்ரு தோஷங்கள் எல்லாம் நீங்கி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் இந்த தடவை வந்திருக்கக்கூடிய பங்குனி அமாவாசைனால் யாருமே தவற விடாதீங்க. நிச்சயமாக இந்த தகவல் உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்துடைய பெயரை பதிவிடுங்க. நிச்சயமாக சகல தெய்வத்துடைய அனுகிரகமும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.